ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 4 2023 த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். 4 ஸ்டேட்டில் நடந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. இதில் பெரும்பாரியாக பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஸ்வீப்ஸ் ஹிந்தி பெல்ட், காங்கிரஸ் பேக்ஸ் தெலங்கானா. பிஆர்எஸ் 2 தடவை இருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க காங்கிரஸ் அங்கே வின் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்ற 3 ஸ்டேட்லையுமே பிஜேபி கிளியர் மெஜாரிட்டியில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். இதுலேருந்து பெருசாக நமக்கு யூஸ் ஆகாது. பட் இதுலேருந்து நம்ம இந்த இன்ட்ரென்சிக்காக இதில் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் எ மெஜாரிட்டி? ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லை லோக்சபா எலெக்ஷன்ஸ்லையோ, தமிழில் சொல்லணும்னா சட்டசபை தேர்தல்கள்லையோ இல்லை மக்களவை தேர்தல்கள்லையோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆட்சி அமைக்க முடியும். இப்போ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படுற குறைஞ்சபட்ச எம்பி அல்லது எம்எல்ஏ சீட்டோட எண்ணிக்கை, அதை தான் நம்ம மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக எவ்வளோ இருக்கும்? 50% அதுக்கு கூட ஒரு சீட்டு வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மத்திய பிரதேசில் 230 சீட்டு. அப்போனா அவங்க எத்தனை சீட்டு வாங்கியிருக்கணும்? 115 + 1. அதே மாதிரி ராஜஸ்தானில் 199, சரி 200 சீட்னே வச்சுப்போம். 200ல் பாதி 100, 101 சீட்டு வேணும் அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே 90 சீட்டு, அப்போ 45 + 1 46 சீட்டு வேணும். அண்ட் இங்கே 119, நம்ம கால்குலேஷனுக்காக 120ன்னு வச்சுக்கலாம். 120ல் பாதி 60 + 1, இத்தனை சீட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி கிளியராக மெஜாரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதை கிளியர் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை யாருக்குமே போதுமான மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த அசம்பிளியை ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இதே பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி யாருக்குமே கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதை ஹங் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தொங்கு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் பவர் ஜாஸ்தியாக கிடைக்கும். என்ன பவர்? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய டிஸ்கிரிஷ்னரி பவரை செயல்படுத்தலாம். ஸோ வாட் இஸ் டிஸ்கிரிஷ்னரி? தன் விருப்ப அதிகாரம். அவங்களுடைய தன் விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க யாரை வேணால் ஆட்சி அமைக்க கூக்கலாம். அப்படி அவங்க ஆட்சி அமைக்க வரும்போது தங்களுடைய மெஜாரிட்டியை அவங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஃபிடன்ஸ் ஓட். அதாவது யாருக்குமே கிளியர் மெஜாரிட்டி இல்லாதப்போ அந்த சட்டசபையிலையோ அல்லது மக்களவையிலையோ அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கவர்னரோ இல்லை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களோ ஆணையிட முடியும். அப்படி ஆணையிடுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் கான்ஃபிடன்ஸ் ஓட்டிங். இதில் கான்ஃபிடன்ஸ் ஓட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து கவர்மெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள். ஐஎம்டி இஷ்யூடு ரெட் அலர்ட் ஃபார் சென்னை நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ். சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா, பொதுவாக புயல் வரும்போது அதனால் அதிகபட்ச காற்றினுடைய வேகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை சமாளிக்கிறதுக்காகவும் ஏற்படக்கூடிய மழையினுடைய அளவு ரொம்ப மோசமாக, அதாவது அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி வெவ்வேறு கலரில் அலர்ட் கொடுப்பாங்க. எல்லோ, ஆரஞ்சு, ரெட் பொதுவாக அதிகமாக தாக்கம் ஏற்படும் போது இந்த மாதிரியான கலர்களில் அலர்ட் கொடுக்கறது உண்டு. கடற்கரை பகுதிகளில் இந்த மாதிரி பண்ணும்போது புயல் கூண்டு ஏற்றுவாங்க. சரியா? அதில் எண் இருக்கும். புயல் கூண்டு N1, N2, N3 அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தான் ரொம்ப டேஞ்சரஸான புயல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது பொதுவாக கடற்கரைகளில் காணப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வெதர் வாட்சை பாருங்கள். இதில் அழகாக மேகங்களுடைய செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை பகுதி இங்கே காணப்படுது. ஸோ இதை சுற்றி எவ்வளோ மேகம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பொதுவாக இந்த மேகத்தினுடைய பில்டப் ஜாஸ்தி ஆக ஆக ஏற்படக்கூடிய மழையோட அளவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை தான் அவங்களுடைய அலர்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கு பார்த்தாலும் ஒரே தேர்தல் வாடை பாருங்கள். எல்லா பக்கமும் தேர்தல். ஏன் தோற்றாங்க, எப்படி தோற்றாங்க, யார் ஜெயித்தாங்க, என்ன ஜெயித்தாங்க அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் கடந்து போயிட்டே இருப்போம் நம்ம. பெரும்பாலும் இதெல்லாமே எக்ஸாமுக்கு பயன்படாது. இந்தியா வில் நாட் பவுண்ட் பை கர்ப்ஸ் ஆன் எனர்ஜி யூஸ், சே சீனியர் அஃபீஷியல். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா while being committed to expanding renewable energy will not bound by restrictions on what kind of energy sources it can or cannot use. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்டோடைய செக்ரட்டரி லீனா நந்தன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் நாங்கள் எந்த வகையான ஃபியூயல் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யாராலையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க.
அப்புறம் எதுக்கு COP28 போனீங்க? ஆன் சாட்டர்டே COP28 இந்தியா வாஸ் கான்ஸ்பியஸ்லி ஆப்சென்ட் ஃப்ரம் a list of 118 countries signed on a pledge to triple installed renewable energy capacity by 2030. அதாவது இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் தங்களுக்குள்ளே கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியினுடைய அளவை இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு வந்து அதிகரிக்க போகிறாங்க 2030க்குள்ளே. இப்படிங்கிற ஒரு கோலை செட் பண்ணுறாங்க. இதில் 118 நாடுகள் கையெழுத்திட்டாங்க. இதில் இந்தியா கையெழுத்திடலை. இதில் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோரிக்கை, அதாவது நம்மளுடைய ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்குல்ல, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுடைய திறனை 3 மடங்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சதில் இந்தியாவும் ஒரு முன்னோடி. இந்தியா தலைமையேற்று நடத்தின G20னுடைய நியூ டெல்லி டிக்ளரேஷன், அந்த வெளியீடு வந்துச்சு இல்லையா, அவுட்கம்னு சொல்லுவோம்ல, அந்த டிக்ளரேஷன்லையும் இந்த பாயிண்ட் மென்ஷன் ஆயிருந்துச்சு. இதை சொல்லியிருக்காங்க. த எலிசன் வாஸ் ஆர்டர்ஸ் இந்தியா வாஸ் அ ப்ரொபனன்ட் ஆஃப் ட்ரிப்பிளிங் எனர்ஜி கெப்பாசிட்டி பிகினிங் வித் த மென்ஷன் இந்த G20 டிக்ளரேஷன் டெக்ஸ்ட் இந்த செப்டம்பரில் இந்தியா நடத்தி, இந்தியா ஹோஸ்ட் பண்ணி, இந்தியாவுடைய பேர்லேயே வெளியிட்ட அந்த நியூ டெல்லி டிக்ளரேஷன்லையும் இது மென்ஷன் ஆயிருந்துச்சு. இந்தியா இது வரைக்கும் நாட் ஓன்லி சைன்டு, ஆல்சோ நாட் சைன்ட் ஆன் அனதர் மேஜர் பிளட்ஜ் சைன்டு பை 123 கண்ட்ரிஸ். இன்னும் ஒரு முக்கியமான பிளட்ஜ் இருக்குது. அதில் 123 நாடுகள் வந்து கையெழுத்திட்ட போதிலும் இந்தியா அதில் கையெழுத்திடலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த். அதாவது பருவ மாற்றத்தினாலையும் அதனால் ஏற்படக்கூடிய உடல்நிலைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கிற விதமாக நமக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷனில் 123 நாடுகள் கையெழுத்திட்டதாகவும் இந்தியா கையெழுத்திடலனும் குறிப்பிட்றாங்க. தி லேட்டர் வாஸ் அ ப்ரிகர்சர் டு த ஃபர்ஸ்ட் எவர் ஹெல்த் டே ஆர்கனைஸ்ட் அட் அ கிளைமேட் சமிட். ஒரு கிளைமேட் சமிட்டில் முதல்ல ஹெல்த் டே, நல்லா கவனிங்க, கிளைமேட் சமிட்டில் ஹெல்த் டே கொண்டு வரல. ஸோ அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு முன்னோடியாக தான் இந்த டிக்ளரேஷன் வந்து அமையுது. த டிக்ளரேஷன் என்கரேஜஸ் கவர்மெண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஹெல்த் கேர் சிஸ்டம் டு கோப் வித் கிளைமேட் ரிலேட்டட் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் சச் அஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட், ஏர் பொல்யூஷன் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். பருவகால மாற்றம் ஏற்படுறதுனால அதிகபட்ச வெப்பம், அதனால் ஹீட் வேவ் வரும், அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு மற்றும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், தொற்று நோய்கள் வந்து பரவுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கங்கள் முன்னுக்கூட்டியே வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு இந்த டிக்ளரேஷன் வந்து வெளிப்படுத்துது. போத் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட் தோ ஸ்டில்ஸ் டிராஃப்ட், அதாவது இன்னும் வந்து முடிவுக்கு வரல, டிராஃப்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபார் ஃப்ரம் ஹேவிங் லீகல் சாங்டிட்டி, இதை வந்து சட்டப்பூர்வமாக இதுக்கு வந்து ஒப்புதல் வழங்குறது, நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. லிங்க் கிளைமேட் அண்ட் ஹெல்த் கோல்ஸ் டு ரெஸ்ட்ரிக்டிங் ஃபாசில் ஃபியூல் எமிஷன்ஸ். ஆனால் இந்த கிளைமேட் அண்ட் ஹெல்த் கோல்ஸ் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாசில் ஃபியூலோட எமிஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விதமாக இந்த டிராஃப்ட் வந்து வடிவமைக்கப்பட்டதாக பேசப்படுது. The draft of the Global Renewables and Energy Efficiency Pledge as of today says renewables deployment must be accompanied in this decade by a rapid increase of energy efficiency improvements and the phase down of unabated coal power. In particular ending the continued investment in unabated new coal-fired power plants. அதாவது நம்ம ரினியூபிள் எனர்ஜிக்காக நம்ம உருமாறுறோம் இல்லையா, இது கூடவே நம்மளுடைய ஆற்றல் உற்பத்தியினுடைய திறன் மேம்பாட்டை அதிகரிக்கணும். தட் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி. அதாவது முதல்ல 1 டன் அளவுக்கு பயன்படுத்தி 1 கிலோவாட் வந்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதை குறைவாக பயன்படுத்தி இதில் அதிகமான ஆற்றல் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன, அன்அபேட்டட் கோல் பவர், அதாவது நிலக்கரியினுடைய பயன்பாடு, கட்டுப்படுத்தப்படாத நிலக்கரியினுடைய பயன்பாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்படியாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அன்அபேட்டடுக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வித்தவுட் டெக்னாலஜி தட் ஸ்டோர்ஸ் அண்ட் கேப்சர்ஸ் கார்பன். அதாவது ஒரு கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட் இருக்குது. இந்த பவர் பிளான்ட் வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரியா, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க இதனால் வெளியிடக்கூடிய அந்த புகையை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை கேப்சர் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ எந்த டெக்னாலஜியும் இல்லை. இந்த மாதிரி கோல் பவர் பிளான்ட்ஸை அன்அபேட்டட் கோல் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் இந்த மாதிரியான பவர் பிளான்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிறுத்தணும். இந்த மாதிரியான பவர் பிளான்ஸை ஃபேஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஜஸ்ட் டு ஷன் கோல் பவர் ரன் கான்ட்ரரி டு இந்தியாஸ் லாங் ஸ்டாண்டிங் பொசிஷன் தட் நீட்ஸ் டு ரிலை ஆன் இட்ஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்தியாவினுடைய ஆற்றல் பயன்பாட்டுக்கு, ஆற்றல் உற்பத்திக்கு அதிகமாக நம்ம சார்ந்திருக்கிறது நிலக்கரியை தான். இது 2023 UPSC ப்ரிலிம்ஸினுடைய ஒரு கேள்வி.
இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்தியா தன்னுடைய ஆற்றல் தேவைக்கு 50% மேற்பட்டு நிலக்கரியில் தான் வந்து சார்ந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். டு ரேபிட்லி இம்ப்ரூவ் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் த மாஸ் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன். ஸோ நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதிக அளவில் ரொம்ப வேகமாகவும் துரிதமாகவும் முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய கோல் பவர் தான் வந்து பேசிஸாக இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா உணர்ந்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் ஆல்சோ ரீட்ரேட்ஸ் ரைட் டு யூஸ் கோல் ஆன் த கிரவுண்ட் தட் இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரிபியூஷன் டு த கார்பன் கிரைசிஸ் ஹஸ் பின் நெக்லிஜிபிள் ஆஸ் பிலோ குளோபல் ஆவரேஜ் பெர் கேபிட்டா எமிஷன் ஆஃப் 4%. அதாவது வரலாற்று ரீதியில் நான் வந்து எவ்வளோ வெளியிட்டிருக்கேன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். நீங்கள் சொல்கிற சோ கால்டு டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்க வெளியிட்டு இன்றைக்கி டெவலப்டாக வளர்ந்துட்டாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு கோல் தேவையில்லை. ஆனால் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நாடு, நான் வரலாற்று ரீதியில் வெளியிட்டது ரொம்ப கம்மி. ஆனால் என்னால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்படுத்தணும் அப்படின்னா கம்மியான செலவு பண்ணி தான் நான் என்ன பண்ணணும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். அது எனக்கு கோலில் தான் கிடைக்கும், அப்போ நான் அதை தான் பண்ண முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நான் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், எமிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ரைட் இருக்குது, நான் எமிட் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தலா வெளியீடு வந்து உலக சராசரியான 4% விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. த கிளைமேட் ஹெல்த் டிக்ளரேஷன், ரெண்டாவது டிக்ளரேஷன் பற்றி பேசுகிறாங்க. அக்கார்டிங் டு அன் அக்கம்பெனியிங் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த சிஓபி பிரசிடென்சி மென்ஷன்ஸ் த நீட் டு ரெடியூஸ் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் பியாண்ட் த ஹெல்த் செக்டார் அண்ட் இன்க்ளூட் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் டு டிரைவ் ரேபிட் டீகார்பனைசேஷன் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ். அதாவது ஹெல்த் செக்டாரையும் தாண்டி அந்த பருவகால மாற்றங்கள்னால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியிலான சுகாதார பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும். ஹெல்த் செக்டாரோடு நிறுத்திடக்கூடாது, அதையும் தாண்டி முயற்சி எடுக்கணும். அண்ட் இன்க்ளூட் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் டு டிரைவ் ரேபிட் டீகார்பனைசேஷன் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ். நம்மளுடைய கார்பன் வெளியீடுகளை குறைக்கிறதுக்கு தேவையான இந்த டீகார்பனைசேஷன் மெத்தடுகளை துரிதப்படுத்தணும், அதுக்கான புது முயற்சிகளை துரிதப்படுத்தணும் அப்படின்றாங்க. இந்தியாவுக்கு இது ரெண்டுமே பிடிக்கல அப்படிங்கிறத விட இது ரெண்டுமே நம்மளோட அதிக செலவுகளை ஏற்படுத்தும். இந்த அதிக செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு கிளைமேட் ஃபினான்ஸில் வந்து $1 trillion கொடுங்கடான்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம காசுக்கு எங்கே வருது? வி நீட் கோல்டு ஸ்டோரேஜஸ் ஃபார் ஸ்டோரிங் வேக்சின்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் அண்ட் தீஸ் ஆர் லிங்க்டு டு மேக்கிங் அவர் ஹெல்த் கேர் சிஸ்டம் resilient. However, suggestions that using these contributing to climate emissions and what must choose some fuels over other are not acceptable. அதாவது நம்மளுடைய வேக்சின்ஸையும் மெடிசின்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். இந்த கோல்டு ஸ்டோரேஜில் எமிஷன்ஸை காசு பண்ணுற மாதிரியான கேஸஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு கரண்ட்டும் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோல் பவர் யூஸ் பண்ணி தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற அந்த கரண்ட்டுமே எங்கேருந்து தான் வருது, நிலக்கரியிலேருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ரிசைலண்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான இந்த கோல்டு ஸ்டோரேஜ்லாம் ரொம்ப, அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கிளைமேட் எமிஷன்ஸுக்கு இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி இந்த கோல்ட் ஸ்டோரேஜை குறைக்க சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது பவர் ஜென்ரேஷனை குறைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் எனர்ஜிக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்தியா would be constructive but not at the cost of denying energy access to those at the margins of development. அதாவது இந்தியா பருவகால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முன்னாடி நிற்கிறோம், நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நாங்கள் விலையாக யாரை கொடுக்க முடியாது அப்படின்னா, இந்த எங்களுடைய எனர்ஜி அக்சஸ் இருக்குல்ல, அதாவது மேம்பாட்டினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய எனர்ஜி அக்சஸுடைய அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. நான் ஆற்றல் உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த ரிசோர்ஸஸ் பயன்படுத்தணுங்கிறத நான் தான் முடிவு செய்வேன். ஸோ என்னோடய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னோடய டெவலப்மெண்ட்டை விட்டு கொடுத்துட்டு என்னால் கிளைமேட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஈவன் தோ இது வந்து ஒரு அபத்தமான பேச்சு. ஏன்னா எக்கனாமி என்விரான்மெண்ட்டை நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி நான் எக்கனாமியை முன்னேற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து பொதுவாக பிலீவ் பண்ணுவேன், தண்ணி தவிக்குதுங்கிறதுக்காக விஷத்தை குடிக்க முடியாது இல்லையா, பசிக்குதுங்கிறதுக்காக நம்ம கையை வெட்டியே நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய சுற்றுச்சூழலை டேமேஜ் பண்ணி நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு அடையுதுங்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல் தான். அஃப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்மளுடைய மேம்பாடை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அதிக செலவு ஏற்படும், இல்லைன்னு சொல்ல வரல. எக்கச்சக்கமாக செலவு நட்டமாக போகுது, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். சின்னதாக ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை வந்து கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறதை குறைக்கிறது மூலமாகவோ, இல்லை கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது செயல்பாடுகளை ஏற்படுறது மூலமோ, சைட்லைன்ஸில் ஏற்படுறது மூலமாகவோ நம்மளுடைய இந்த கோல்ட் ஸ்டோரேஜோட டிபெண்டன்சியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா
கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 100 டன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து கோல் பவர் பிளான்ட்லேருந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கோல் பவர் பிளான்ட்டில் ஏன் அன்அபேட்டடாக வச்சுருக்கணும்? அந்த இடத்துல போய் கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணுற அந்த செட்டப்ஸை கொண்டு வரலாம்ல. அவங்க அன்அபேட்டட் தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணக்கூடிய, அப்சார்ப் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸை வைங்க. செலவாகும். செலவுக்கு அந்த கிளைமேட் ஃபினான்ஸை நம்ம வாங்கணும். இல்லை நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், பட்ஜெட் ஒதுக்கலாம். ஆடுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க, விளம்பரத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க, கவர்மெண்ட் அவங்களோட சுய விளம்பரத்துக்கு ஒதுக்கிக்கிறாங்க. இதுக்கு ஒதுக்கலாமே. இதெல்லாம் நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க பேசுகிறதுக்கு நம்மளோட ஆர்குமெண்ட்ஸை நான் சொல்கிறேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் நோ அஃபென்சஸ். சரி, ஓகே. அக்கார்டிங் டு இந்தியாஸ் லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன் டு த யுனைடெட் நேஷன், இட்ஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் increased 4% from 2016-19 to 2.6 billion tons of CO2. இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை நம்மளால் பயன்படுத்த முடியும். The energy sector contributed the most to overall anthropogenic emission. அதாவது ஒட்டுமொத்த அந்த கார்பன் உமிழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஆற்றல் துறை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, 75%. இதை ஆர்டர் பண்ணி சொல்லி கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஃபாலோடு பை அக்ரிகல்ச்சர் செக்டார் 13%, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்டு ப்ராடக்ட் யூஸ் செக்டார் 8% அண்டு வேஸ்ட் 2%. ஸோ பாருங்கள் 75%, ரஃப்லி 76% 75.8% யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாருங்கள், எனர்ஜி செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதை அப்படியே நம்மளால் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸில் இதை ஆர்டர் பண்ணி கூட கேட்கலாம். எந்தெந்த செக்டார்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷனோட அடிப்படையில் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுங்கள், அதிகத்துலேருந்து கம்மியாக வந்து இல்லை கம்மியாலேருந்து அதிகமாக பொதுவாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதை விட இன்னும் கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ அந்த 4 செக்டார்ஸில் எது வந்து ஜாஸ்தியாக கம்மியாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் நம்ம வந்து கொஸ்டினாக கேட்கலாம், அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, டிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் எ மேஜர் த்ரெட் டு டெமோக்ரஸி. அதாவது வேர்ல்டு மீடியா சம்மிட்னு ஒன்று நடக்குது. இது 5வது சம்மிட், 2009 ஆரம்பித்து நடந்துகிட்ருக்குது. இது சர்வதேச நிறைய கண்ட்ரீஸில் உள்ள அந்த மீடியா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த சம்மிட்டோ இல்லை அதில் நடந்த அவுட்கம்ஸோ ரொம்ப முக்கியம் கிடையாது, ஏன்னா அது வந்து இன்டர் கவர்மெண்டல் கிடையாது. இது வந்து அந்தந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டான மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணுறாங்க. பட் இதில் அவங்க பேசின விஷயம் வந்து கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா சைனா, ஜப்பான், ஃப்ரான்ஸு, இந்தியா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் உள்ள மீடியாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி பெரிய நாடுகளில் உள்ள பெரிய ஆட்கள், ரியூட்டர்ஸு, அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஹிந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய மீடியாஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து அவங்க பேசின விஷயம் முக்கியமாக இருக்குது. என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து சோசியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ஸை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்கேல்டப் அண்டு வெப்பனைஸ். ஒரு பக்கம் அதை வந்து முன்னேற்றவும் செஞ்சுருக்கு, அதே சமயத்தில் அதை வந்து வெப்பனைஸும் ஆயிருக்கு. அதனால் வெப்பனைஸ் பண்ணுறது அப்படின்னா ஆயுதமாகவும் மாற்றிருக்கு. presents a major challenge and threat to democracy and media credibility. அதாவது இந்த மாதிரி ஊடகங்களுடைய நம்பகத்தன்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் இது வந்து அது ஒரு சவாலாகவும் அது வந்து பாதிப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5th வேர்ல்டு மீடியா சம்மிட் நடந்துச்சு. எங்கன்னா கவுங்ஸூ, சீனாவில் நடந்திருக்கு. மிஸ்டர் ராம் said artificial intelligence and disinformation were 2 key areas in which major and potentially disruptive challenges could become opportunities for the media to do well, empower themselves in new ways and pursue a path of sustained development. ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் மீடியா தங்களுடைய புது விஷயங்களை கொண்டு வர்றதுக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் தடையாக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டிஸ்இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் தொடர்ந்து அவங்க பேசியிருக்காங்க. நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். போதுமானது, இதுவே போதுமானது, ஜாஸ்தி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இதையும் பேசியிருக்காங்க. இஸ்ரேல் ஆர்டர்ஸ் பீப்புள் டு எவாக்குவேட் அஸ் பாம்பிங் ஷிப்ஸ் டு சதர்ன் காசாவை நோக்கி மறுபடியும் வந்து வெடிகுண்டு மலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் கொஞ்ச நாள் பாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் அந்த அமைதி உடன்படிக்கை வந்து ஏற்பட்டுருந்துச்சு. அதனால் இரு நாடுகளும் வந்து தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டேஜஸ், அதாவது பிணை கைதிகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விடுவிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 4 நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாம்பிங் வந்து திருப்பி கண்டினியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் 135 சைனீஸ் போட் ஸ்பாட்டட் நியர் ரீஃப் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸ். ஒன்றும் இல்லை, ஃபிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு ஐலாண்டு இருக்குது, கோரல் ரீஃப் ஐலாண்ட் இருக்குது. அதோட பேர் வந்து விட்சன் ரீஃப்.
அதை ஃபிலிப்பைன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ஜூலியன் ஃபெலிப்பே ரீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் சீனா சீல இருக்குது. ஏற்கனவே சீனாவுக்கும் சவுத் சீனா சீயை ஷேர் பண்ணிக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கும் இடையில் நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. இவங்க ஒட்டுமொத்த சவுத் சீனா சீயும் எங்களுக்குன்றாங்க. இதில் குறிப்பாக சீனாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் நடக்கூடிய பஞ்சாயத்து வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஃபிலிப்பைன்ஸுக்கு அவங்களுடைய ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் கடலுக்கு அடியில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேபிள் நட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. இது எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்னு சொல்லி சீனா வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபிலிப்பைன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா போய் இந்த கேபிளை கட் பண்ணி விட்டாங்க. அது எப்படி நீ உங்கள் ஏரியான்னு சொல்லலாம்? நீ சண்டையில் இருக்கும்போது பேச்சாக இருக்கும்போது நீ எதுக்கு செயலில் இறங்குற அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இது மட்டும் இல்லாமல் ஃபிலிப்பைன்ஸுடைய கப்பல்களை நிறையா சைனாவோட கப்பல்கள் வந்து ஹராஸ் பண்ணுறதாகவும் வந்து பேசப்பட்டு வருது. குறிப்பாக சைனாவுடைய அந்த இராணுவ கப்பல்கள் வந்து இந்த சவுத் சீனா சீல இந்த ஃபிலிப்பைன்ஸ் கடலோட பக்கத்தில் ரொம்பவே அதிகமாக அவருடைய ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இது சீனாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இடையில் பிரச்சனைகளை ரொம்பவே மோசமாக்கிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்த விஷயமா 135 சீனாவினுடைய கப்பல்கள் பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை 135 கப்பல்கள் வந்து சீனாவினுடைய ஃபிலிப்பைன்ஸினுடைய அந்த விட்சன் ரீஃபில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சுற்றிட்டு வருது. இதெல்லாம் எப்படி தெரியுது? நம்ம மிரட்டுற மாதிரி தெரியுதுல்ல, என்னோடய ஆள் சும்மா அப்படி போயிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஜூலியன் ஃபெலிப்பே ரீஃப் வந்து எந்த கடலில் இருக்குது, இல்லை டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் விச் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சைனா அண்டு ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் இது கடலில் லொக்கேட் ஆகிருக்கு வந்து சவுத் சீனா சி அண்ட் அரௌண்ட் 320 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் பலாவான் ஐலாண்ட்ஸ். இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. த பலாவான் ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் சீனா சி. India agreed to withdraw troops from Malay, says Muizu after meeting Modi. அந்த COP28 சைட்லைன்ஸில் மாலத்தீவு பிரசிடெண்ட் அவர்கள் முய்ஸு அவர்களை வந்து சந்தித்து பேசின நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசி தீர்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியா தங்களுடைய பர்சனல்ஸை வந்து கூப்பிட்டுக்கணும், மிலிட்ரி பர்சனல்ஸை வந்து திருப்பி கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இந்தியா வந்து ஒத்துக்கிறாங்க. சரி நாங்கள் வந்து திருப்பி நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இவர் வந்து சொல்லியிருக்கார். அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ். எல்லாமே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ். இன்றைக்கி மறந்துடாதீங்க, December 4 வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் இந்தியன் நேவி டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.